உறவுகளே, மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கிறோம். இங்கு நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அருஸ் இணைந்து கொள்ளுகின்றார். வணக்கம் அருள். அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். வழங்கு போலவேதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திறக்கின்ற பொழுது மாறி மாறி ஈரானும் அமெரிக்காவும் என்ற தாக்குதல் செய்திகள் கொண்டிருக்கின்றன. நேற்று நடந்த தாக்குதல்களிலே நான் நினைக்கிறேன் 11வது நாளாக நடக்கின்ற தாக்குதல் நினைக்கிறேன். அமெரிக்கா முதல் முறையாக B1 லாங் ரேஞ்ச் பாம்பர்ஸ், அதாவது நீண்ட தூர இலக்கை கொண்ட B1 பொம்பர் விமானங்களை பாவித்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அதைவிட ஈரானுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு கிடங்குகள், கடலோர கண்காணிப்பு மையங்கள் என்று பலவற்றை தாக்கியதாக தொடர்ந்தும் அதே புராணம் தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த தொடர்ந்தும் அதே இலக்குகளை தாக்கி கொண்டிருந்தால் எப்படி ஈரானால் தொடர்ந்து அண்டை நாடுகள், அதாவது இராணுவ இலக்குகள் உள்ள அமெரிக்க இராணுவ இலக்குள்ள அண்டை நாடுகள் மீது தாக்க முடிகிறது? இந்த தொடர்ந்து நடக்கின்ற வான்வழி தாக்குதலின் உண்மையான தாக்கம் என்ன? இந்த விவரங்களை கொஞ்சம் தெளிவாக வழங்குங்கள். நீங்கள் சொன்னது போலதான் பிரித்தானியாவில் இருந்து தளத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்டதும் மற்றது ஐரோப்பாவிலிருந்து சென்ற இந்த B1B என்ற நீண்ட தூர லாங் ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜிக் பம்பர் என்று சொல்றது நீண்ட தூர மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள். இந்த விமானங்கள் 2000 ராத்தல் எடையுள்ள 24 குண்டுகளை சுமந்து செல்லக்கூடியவை. 1970களில் பனிப்போர் காலத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த விமானங்களை இப்போது அமெரிக்கா அதனை பயன்படுத்தி இருப்பதாகவும், இது ஈரானில் ஒரு அதாவது கார்பெட் பொம்மிங் என்று சொல்றது குண்டு வீச்சுகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த குண்டு வீச்சு தாக்குதலை தொடர்ந்து ஈரான் பிரித்தானியாவுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. உங்கள் தளத்தை மீண்டும் ஈரானுக்கு வழங்கினால் நீங்கள் பதிலடியை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று கூறியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்ப புதிதாக வந்திருக்கின்ற பிரதமர் ஆண்டி பேர்னம் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், தாங்கள் அமெரிக்காவுக்கு இந்த தளத்தை கொடுப்பதென்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று இரவு இந்த சலம்கே பகுதியில் இருக்கின்ற எல்லைகள், அதாவது ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த எல்லை போக்குவரத்து சாவடியை நோக்கி ஈரான் ஹைமாஸ் ஏவுகணைகளை ஏவி இருந்தது. மன்னிக்கவும், குவைத் ஹைமாஸ் ஏவுகணைகளை ஏவி இருந்தது ஈரான் அந்த சோதனை சாவடி மீது. அதில் 2 கொல்லப்பட்டிருந்தார்கள், 11 பேர் காயமடைந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஈரான் குவைத்துக்கும் ஈராக்குக்கும் இடையிலான இந்த சோதனை சாவடி மீது ஆளில்லாத தாக்குதல் விமானத்தையும் குண்டு ஏவுகணையையும் ஏவி இருந்தது. அதாவது பதிலுக்கு பதில் ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே சமயம் ஈரான் குவைத்தின் வான்படை தளத்தை தாக்கி இருக்கின்றது. அது உலங்கு வானூர்திகளின் ஹேங்கர், அது அந்த தரிப்பிடம் என்று கூறுகிறார்கள். குவைத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 13,500 அமெரிக்க படையினர் அங்கு தங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே குவைத்தில் இருக்கின்ற ஒரு பவர் பிளாண்டும் இன்று ஏவுகணை தாக்குதலால் பற்றி இருப்பதாகவும், பல ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்து விட்டதாகவும் குவைத் கூறுகின்றது. அதே சமயம் ஜோர்டானுக்கும் இன்று ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தது. 4 ஏவுகணைகளை தாங்கள் இன்டர்செப்ட் பண்ணியதாக கூறினாலும், ஜோர்டானில் பல பகுதிகளில் ஏவுகணை வீழ்ந்து வெடிப்பதாகவும், ஜோர்டான் சிரிய பகுதியில் இருக்கின்ற தளத்தில் வீழ்ந்து வெடிப்பதாகவும் கூறப்படுகிறது. இதே சமயம் C-17 குளோப் மாஸ்டர் விமானங்கள் ஐரோப்பாவிலிருந்து மத்திய கிழக்கை நோக்கி இப்போது கொண்டு செல்லப்படுவதாக கூறியிருக்கிறார்கள். அமெரிக்கா இதுவரையில் பேட்ரியாட் ரக ஏவுகணைகளை 1430 ஏவுகணைகளை ஈரான் போரில் பயன்படுத்தி விட்டதால், இப்போது பேட்ரியாட் 3 விட பேட்ரியாட் 2 என்ற பழைய ஏவுகணைகளை விரைவாக உற்பத்தி செய்து தரும்படி ஆயுத நிறுவனங்களை கேட்டிருப்பதாக கூறியிருக்கிறது. இதனிடையே அப்பாஸ் அரக்சி, ஈரான் வெளிவார அமைச்சர் கூறியிருக்கின்றார், தானும் அந்த பிப்ரவரி 28ஆம் தேதி நடந்த குண்டு வீச்சில் தானும் அந்த கட்டிட இடிபாடுகளுக்கு இருந்துதான் உயிர் தப்பியதாகவும் தானும் அங்கு நின்றதாகவும் கூறியிருக்கிறார்கள்.
இதேவேளை சமீபத்திய அறிக்கைகளின் அடிப்படையில் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான இலக்குகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் என்னென்ன இலக்குகளை தாங்கள் குறிவைத்ததாக ஈரான் IRGC தெரிவித்திருக்கின்றது. அதில் அமெரிக்காவின் தாட் ஏவுகணையின் தடுப்பு அமைப்பை சேர்ந்த ஒரு ரடார், மற்றது ஒரு பெட்ரியாட் ஏவுகணை தொகுதி, அதாவது சிஸ்டம் என்று சொல்கிறது, ஒரு CRAM என்ற ரடார் தொகுதி, அமெரிக்க தளத்தில் உள்ள எரிபொருள் தாங்கிகள் மற்றும் ஹெலிகாப்டர்களுக்கான உபகரணங்களுக்கான ஒரு பெரிய கிடங்கு, மற்றது ஹெலிகாப்டர்களை பழுதுபார்க்கின்ற இடம் ஆகியவற்றை தாங்கள் தாக்கி அளித்ததாக கூறியிருக்கிறது. நிலைமை மெல்ல மெல்ல மோசமடைந்து கொண்டிருக்கின்றது. எனவே பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் அங்கு ஈரானில் இருக்கின்ற தமது அதிகாரிகளை, தூதரக ஊழியர்களை அங்கிருந்து வெளியேற்றுகின்றார்கள். அதே சமயம் இஸ்ரேல் என்று கூறியிருக்கின்றது, இந்த பாதுகாப்பு பதுங்குகுழிகள், ஷெல்டர்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி இருக்கிறோம், அதற்கு மக்கள் தயாராக இருக்கும்படி கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் பல்கேரியாவில் இருந்து இந்த பல்கேரியா வந்து ஈரான் மீதான தாக்குதலுக்கு உதவிகளை வழங்கினால் தாங்கள் பல்கேரியாவை தாக்குவோம் என்று ஈரான் நேற்று தெரிவித்திருக்கிறது. இதற்கு பதிலாக நேட்டோ இப்போது நேட்டோவிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது பல்கேரியா தாக்கப்பட்டால் நேட்டோ இந்த போருக்கு இறங்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனிடையே ஈராக்கின் பிரதமர் வந்து 9 நாட்களுக்கு முதல் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார். இப்போது அமெரிக்காவிலிருந்து வந்தவர் ஈரானுக்கு இன்று பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அவரை ஈரான் அரசு தலைவர் பெசஸ்கியான் வரவேற்று கூட்டி சென்றிருந்தார். ஆனால் அவர் ஈரானுக்கு போவதற்கு முன்னர் மொய்தபா ஹமானியை, அதாவது ஈரான் தற்போதைய ஆன்மீக தலைவரை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டதாகவும், ஆனால் அதை அவர்கள் மறுத்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் இப்போது இந்த ஊடகங்கள் ஒரு செய்தியை கூறுகின்றன. அவர் வந்து இந்த ட்ரம்பின் ஒரு தனிப்பட்ட செய்தியை காவி செல்வதாகவும், ஈரானுக்கு ஒரு செய்தியை கொண்டு செல்வதாகவும் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் என்னவாகும் என்பது தெரியவில்லை. இதனிடம் இந்த தரைப்படை தாக்குதலை எதிர்பார்த்து நிற்பதால் ஈரான் மக்கள் அனைவருக்கும் இப்போது பெருமளவில் ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், இந்த ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்தின் ஒரு செய்தியாளர் என்று அவர் செய்தி எடுத்த போது அவர் ஸ்னைப்பர் துப்பாக்கியுடன் காணப்பட்டதாகவும் இந்த ஊடகங்கள் தகவலை வெளியிட்டிருக்கின்றன. இப்பொழுது கிட்டத்தட்ட 11 நாட்களாக தொடர்ந்து அமெரிக்கா குண்டுகளை வீசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரானை பொறுத்தவரையிலே ஈரானுடைய தாக்குதல் பலம் எந்த வகையிலும் குறையவில்லை. நான் நினைக்கிறேன் இன்னொரு வகையிலே அமெரிக்காவிலே காலாவதியாக இருக்கின்ற குண்டுகளை கொண்டு வந்து கழிவு கொட்டுவது போல கொட்டுகிறார்களா? எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 87ஆம் ஆண்டு ஆபரேஷன் லிபரேஷன் நடக்கின்ற பொழுது வானத்திலிருந்து தார்பீப்பாக்கள், கழிவுப் பொருட்கள் எல்லாத்தையும் எப்ரோ விமானத்திலிருந்து வீசியதும், நெருப்பு வைத்து வீசியதும், கோட்டை மீட்பு நடவடிக்கையின் பொழுது கோட்டையை சுற்றி பறந்த விமானங்களிலிருந்து மலக்கழிவுகளை கூட ஒரு நாள் வீசினார்கள். அவ்வாறு இவர்களும் வந்து அந்த தன்னுடைய நாட்டினுடைய கழிவுகளையும் காலாவதியான ஆயுதங்களையும் தான் வீசி செல்லுகிறார்களா? அப்படி என்றால் இப்படி அவர்கள் 11 நாளாக குண்டு வீசியும் எந்த விதத்திலும் ஈரானை அடிபணிய வைக்கவோ அல்லது ஈரானின் தாக்குதல் திறனை குறைக்கவோ முடியவில்லை. உண்மையில் என்ன நடக்கிறது? அந்த தாக்குதலினுடைய பாதிப்பு ஈரானுக்குள்ளே என்ன நடக்கிறது? நீங்கள் கூறியது போலதான், அதாவது இதை இந்த ஊடகங்களும் என்ன போட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆற்றல் மிக்க போர் முறை இப்போது அதாவது எண்ணெய் வயல்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து முக்கிய வழித்தடங்களை நோக்கி மாறி இருக்கின்றது. ரஷ்யாவிலும் சரி, ஈரானிலும் சரி, பப் அல் மண்டே பகுதியிலும் சரி, இப்போது இவர்கள் இராணுவ இலக்குகளை தாக்குவதை விட பொருளாதார இலக்குகளைத்தான் குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அதாவது இந்த ஆசியன் மாநாடு பிலிப்பைன்ஸில் நடந்திருந்தது. இப்போது கிர்கிஸ்தான்ல வந்து சங்காய் கோஆபரேஷன் மாநாடு இடம்பெறப் போகின்றது. அதற்கு ஈரான் வெளிவார அமைச்சரும் அங்கு செல்கிறார். ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் 2 மாநாட்டிலும் பங்கு பெற்றிருந்தார். அங்கு ஆசியன் மாநாட்டில் பங்கு பெற்றிய போது அமெரிக்காவின் தூதுவர், அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்து பேசியிருந்தார். அப்போது மார்க்கோ ரூபியோ என்று சொன்னதுதான் என்னென்று சொன்னால்,
ஈரான் சொல்லி இருந்தது கண்ணுக்கு கண் என்று. அதாவது நீங்கள் ஒரு கண் எடுத்தால் நாங்கள் ஒரு கண்ணை எடுப்போம் என்று. ஆனால் ட்ரம்பின் திட்டம் என்னென்றால் கண்ணுக்கு தலை என்று இப்போது கூறியிருக்கிறார். நீங்கள் கண்ணை எடுத்தால் நாங்கள் தலையை எடுப்போம் என்று. இப்படி வீரவசனம் இரண்டு தரப்பும் பேசுவதாகத்தான் இருக்கு. ஆனால் பேசுவது மட்டுமல்ல, ஈரான் அதை செய்தும் காட்டுகின்றது. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப நாங்கள் முதல் கதைச்சிருந்தோம், இவர்கள் அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த எல்லை பகுதியின் மக்கள் போக்குவரத்து வழித்தடத்தை தாக்கினால் ஈரானும் அதையே தாக்குகிறது. இவர்கள் கப்பலை அடித்தால் ஈரானும் கப்பலையே அடிக்கிறது. அப்ப அவ்வாறான ஒரு நிலை ஏற்படுகின்ற இந்த நேரத்தில் இப்ப நீங்கள் கேட்டது போல இவ்வளவு நாளும் இவர்களால் அடித்தும் ஈரானை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், இப்போது கூறுகிறார்கள் ஈரான் இந்த குவைத்தை அடுத்ததாக ஈரான் தாக்கி ஈரான் குவைத்தை கைப்பற்றலாம் என்ற ஒரு நிலைதான் இப்போது எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த 1991 ஆண்டு குவைத் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு அமெரிக்கா 1 மில்லியன் படையினரையும் 7000 டேங்குகளையும் 3500 விமானங்களையும் 4 விமானம் தாங்கி கப்பல்களையும் பயன்படுத்தி இருந்தாலும் 6 மாதங்கள் எடுத்திருந்தன என்று சொல்லுகிறார் பாலவன புயல் நடவடிக்கை. ஆனால் அதில் கூட்டணி படையினரை சேர்த்துத்தான் 10 லட்சம் படையினரை திரட்டி கொண்டு போனார்கள். ஆனால் இப்ப இருக்கிற நிலைமை அவ்வாறு இல்லை. அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. கூட்டணியை திரட்ட முடியவில்லை. ஆயுதங்கள் மிகவும் விலை உயர்ந்ததாக மாறிவிட்டன. ஈரான் இந்த போர் முறையும் மாறிவிட்டன. என்னென்று சொன்னால், உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா, போர் முறையில் இப்போது அவர்கள் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் அதுகள் என்று சொல்லி தொழில்நுட்பத்தில் ஏனைய நாடுகளும் வளர்ந்து விட்டன. 91 ஆண்டு இருந்த நிலைமை தற்போது இல்லை. இப்ப பிரித்தானியாவில் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்டிருக்கிறது இந்த யூகவ் என்ற ஆய்வு நிறுவனம். அது சொல்லி இருக்கின்றது, பிரித்தானியாவில் ஒரு அந்நிய ஆக்கிரமிப்பு நடந்தால் 6% பிரிட்டிஷ் மக்கள் மட்டுமே முன்வந்து போரிடுவார்கள் என்றும், கட்டாய இராணுவ சேவைக்கு அழைக்கப்பட்டால் வெறும் 14% மட்டுமே தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. 50% அதிகமானோர் இராணுவத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறிவிட்டார்கள் என்று கூறும். அண்மையில் ஜெர்மன் ஒன்றை சொல்லியிருந்தது, இந்த கட்டாயத்துக்கு நீங்கள் கட்டாய பயிற்சிக்கு வாருங்கள் என்று சொல்லி ஜெர்மனி முழுக்க ஒரு விளம்பரத்தை போட்டிருந்தார்கள். 1000 பேர் தான் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், அப்ப நாங்கள் முதலே கதைத்தோம், இந்த இனிவரும் காலங்களில் இப்படி போரிட்டு போய் யாருக்காகவும் அடிவதற்கும் அதுக்கு யாரும் தயாராக இல்லை. நீங்கள் ரோபோக்களை உருவாக்கினால் சரியே தவிர, நான் சொல்ல முற்படும் பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள், அந்த தான் இடைமறிக்க இருந்தேன். சைனா ரோபோட்லேயே அண்மையிலே நடந்த சில கண்காட்சிகளிலே ரோபோட்களிலே பல சாதனைகள் நிகழ்ச்சி காட்டின. ரோட் ரேஸ், அதாவது ரோட்டிலே பந்தயம் ஓடுகிறது, தங்களுக்குள்ளே சண்டை இடுகிறதை காட்டுகிறது. அதாவது இந்த எவ்வாறு இந்த குத்துச்சண்டை வீரர்கள் குத்துவார்களோ அதுபோல குத்தி காட்டுகிறது, தலைகளாக ஜம்ப் பண்ணி எல்லாம் விழுகிறது, எல்லாம் மக்களோடு சேர்ந்து செய்கிறது, தெருவிலே குப்பை பொறுக்கிறது என்று. அதே போல இராணுவத்துக்கும் வெகு விரைவிலே சைனா தயார்படுத்தி விட்டதற்கவும் கூடும். சைனாவை பொறுத்தவரை அவர்கள் போகின்ற வேகம் மிக மிக எல்லாரையும் விட முன்னுக்கு போகிறார்கள். அப்படி என்றால் இனி சைனாவை போல அவர்களும் ரோபோட்களை உருவாக்கினால் அன்றி மனிதர்களை இராணுவத்துக்கு தேட முடியாது. தொடர்ந்து கூறுங்கள். உண்மைதான். அதிலும் பாத்தீங்கன்னு சொன்னா, சரி ரோபோக்களை உருவாக்கலாம், அதிலும் அவங்க எல்லாம் முன்னுக்கு நிக்கிறாங்க. சைனாவோ ரஷ்யாவோ அவர்களால் முன்னுக்கு நிற்கிறார்கள். அப்ப நீங்கள் ரோபோக்களை உருவாக்கினால் அவர்கள் 1000 ரோபோக்களை உருவாக்கி விடுவார்கள் ஒரு சில நாட்களில். என்னென்றால் அங்கு அவர்களுக்கு அந்த உற்பத்தி செலவுகள் குறைவு, மற்றது அவர்களிடம் கனிம வளங்கள் இருக்கின்றன, எல்லாவற்றிலும் அவர்கள் முன் நகர்ந்து விட்டார்கள். அதுதான் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு சின்ன தகவலுக்காக, மக்களின் தகவலுக்காக கூறுகிறேன், சைனானுடைய எக்ஸ்பெங் என்ற ஒரு கார் நிறுவனம் அது பறக்கும் ஹெலிகாப்டர்களை ட்ரோன்களை குறைந்த விலையில் தயாரித்து வழங்குகிறது. எங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கொண்டு அறிமுக விழா வைத்தார்கள். அவர்கள் சொல்றார்கள் என்றால், சைனா உலகத்துக்கு நாங்கள் புதுமைகளை படைக்கிறோம் என்ற கருத்திலே சொல்லியிருந்தார். அந்த கார்கள் இப்பொழுது பிரபலமாக முதல்ல இந்த அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் அந்த எக்ஸ்பெங் என்ற காரை பற்றி நிறைய நையாண்டி செய்திருந்தார்கள். அந்த நையாண்டி
நையாண்டி 5 ஆண்டு இந்த கார் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டாவிட்டது. இந்த பறக்கும் ஹெலிகாப்டர் எவ்வாறு உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால், காரினுடைய பின்பக்கத்திலே இந்த ஹெலிகாப்டர் மடைச்சு சுருக்கி வைக்கப்பட்ட நிலையில் இருக்கும். காரினுடைய பின்கதவு திறந்தவுடன் அது வெளியில வந்து அது 2 பேர் பறக்கக்கூடியதாகவும் 1 மணித்தியாலம் வரை 1.5 மணித்தியாலம் வரை பறக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். விலையும் வெறும் $2,50,000 உட்பட்டதாக இருப்பதாகவும், ஆகவே பணக்காரர்களுக்கு அது சாதாரண விஷயமா வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு கூறுகிறார்கள். இதே ஒன்றை அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகள் தயாரித்தால் $1 மில்லியன் மேல அவர்களால் விற்க வேண்டியது. கூறுங்கள். ஆனால் பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இதை பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லி தடை செய்வார்கள். அதுதான் இவர்கள் செய்கிற வேலை அதான் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மியாமி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் புவியியல் அரசியல் ஆய்வாளரும் ஒருவர் கூறுகிறது என்னன்னு சொன்னால், இந்த சண்டையில் முதலில் வீழ்ச்சியடையும் நாடாக குவைத் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். சதாம் ஹுசேனை போலல்லாமல் ஈரான் குவைத்துடன் நின்று விடாது. சதாம் ஹுசேன் குவைத்தை ஆக்கிரமித்ததுடன் நின்று விட்டார். ஆனால் ஈரான் குவைத்துடன் நின்று விடாது. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், அதாவது GCCயில் உள்ள மற்ற நாடுகளுக்கு எதிராகவும் அது தனது தாக்குதலை தொடரும் என்றும், பஹ்ரைன், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம், பின்னர் ஓமான், இறுதியாக சவுதி அரேபியா ஆகியவை அடுத்தடுத்து பாதிக்கப்படும் நாடுகளாக இருக்கும் என்று சொல்லியும், இந்த செயல்முறையின் போது ஈரான் ஜோர்டானையும் அளிக்கும் என்றும், எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் வீழ்ச்சி, எரிபொருள் பற்றாக்குறை, பஞ்சம் மற்றும் பெருமளவிலான மக்களின் இடம்பெயர்வு ஆகியவற்றை விட தோல்வி என்பதன் அர்த்தத்தை வேறு எதுவும் சிறப்பாக வெளிப்படுத்த முடியாது என்றும், அதாவது ட்ரம்ப் வந்து கிரேட் ஈரான் உருவாவதை ட்ரம்பால் தடுக்க முடியாது போகும், ஏனெனில் அதற்கான யதார்த்த உணர்வும் வரலாற்று புரிதலும் தேவை என்றும், மறுப்பு மனப்பான்மையோ மாய தோற்றங்களோ அல்லது கற்பனைகளோ அல்ல, ஒட்டுமொத்த அமெரிக்கா தவிர்க்க முடியாத தோல்வியின் விளிம்பில் உள்ளதென்றும், ஒரு கசப்பான விழிப்புணர்வு எங்களை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இப்ப நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் ஈரான் எதற்கும் அஞ்சியதாக இல்லை. இப்போ 72 மணி நேரத்தில் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடக்கப் போவதாக இஸ்ரேலும் கூறுகிறது, ஈரானும் அமெரிக்காவும் கூறுகிறது. ஆனால் இந்த இந்த எந்த தாக்குதலுக்கும் ஈரான் தாங்கள் நின்று பிடிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இப்போது ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி வந்து கிர்கிஸ்தானுக்கு போகிறார் என்று சொன்னால், அங்கு சங்காய் கோஆபரேஷன் மாநாடு நடைபெறுகிறது. இப்ப சீனாவும் ரஷ்யாவும் ஏதோ ஒரு வகையில் ஈரானை பாதுகாப்பதற்காக, இப்ப விக்டர் காவ் அவர் வந்து சீனாவின் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி. அவர் என்ன கூறியிருக்கின்றார் சொன்னால், முதலாவதாக இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு நான் ஒன்றை கூற விரும்புகிறேன், என்னவென்றால் ஈரான் உட்பட வேறு எந்த நாட்டிற்கும் எதிராக இஸ்ரேல் அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் தருணத்தில் அது ஒரு நாடாகவும் ஒரு தேசமாகவும் இஸ்ரேலின் முடிவாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். இந்த மேற்கோளை சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அதிகாரபூர்வ அறிக்கை அல்ல என்றாலும், ஆனால் விக்டர் காவ் என்பவர் சீன பொது ராஜதந்திரத்தின் செல்வாக்கு மிக்க ஒரு பேச்சாளர் என்றும், அத்தகைய கடுமையான வார்த்தைகள் மூலம் பெய்ஜிங் வந்து தனது ரெட் லைனை, சிவப்பு கோடுகளை சர்வதேச சமூகத்துக்கு தெரிவிக்க விரும்புகிறது விக்டர் காவின் ஊடாக என்று கூறப்படுகிறது. நீங்கள் இந்த அதாவது ஈரான் மீது ஒரு தரை ரீதியான இராணுவ முனைப்பு அல்லது இராணுவ முன்னெடுப்பு கான முயற்சிகள் நடந்து வருகின்றன அன்றைக்கு கூறியிருந்தீர்கள், இன்றைக்கும் அதை பற்றி சுட்டி காட்டியிருந்தீர்கள். நான் ஒரு தகவலை வாசித்தேன். 20,000 படைகள் முதலில் தயாராகி கொண்டு வந்து அதாவது ஈரான் நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் கூறியிருந்தீர்கள். அதோட இன்னொன்றை கூறினீர்கள், மக்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி. அதாவது மக்கள் எல்லோருக்கும் ஆயுத பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இந்த விடயத்திலே ஒன்றை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். இந்த அதாவது வந்து இந்த 2 பைலட்டுகள், இந்த விமானத்தினுடைய பைலட்டுகளை மீட்பதற்கு வந்த பெரும் நடவடிக்கையிலே வந்த விமானங்களில் வந்து இறங்கியவர்களை சுடுவதற்கு சாதாரணமாக ஆடு மேய்ப்பவர்கள், விவசாயிகள் கூட அவர்களை தாக்கினார்கள், சுட்டார்கள் என்று கூட தகவல்கள் வந்தன. மக்கள் இப்ப திரண்டு இருக்கிறார்கள் என்றால் அதனுடைய உண்மை கதை. நாவே இப்ப ஏற்கனவே 6-7 லட்சம் இராணுவம் இருப்பதுடன் மக்களும் பயிற்றுவிக்கப்பட்டு மக்களின் கையிலும் ஆயுதம் இருக்கும் என்றால் அவர்கள் எத்தனை லட்சம் படைகளை கொண்டு வந்தாலும் கூட ஈரானை ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா? குழுங்கள் இந்த தரைவழி தாக்கல் என்னுடைய உண்மைதான். அவர்கள் கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்களை படையில் இலகுவாக இணைத்து விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். 30 லட்சம் படையினரை இலகுவாக அவர்கள் திரட்டி விடுவார்கள். அதே சமயம் இப்ப நான் இப்போது கூறுறது போல ஒரு தொலைக்காட்சி நிருபர் வந்து ஸ்னைப்பர் துப்பாக்கியுடன் தான் நிற்கின்றார். இப்ப அங்கு எல்லோருக்கும் ஏற்கனவே ஆயுதங்கள் வழங்கப்பட்டு விட்டன.
தொடர்ச்சியாக ஈரான் ஏபில் பகுதியில் இருக்கின்ற ஈராக், சிரியா பகுதிகளில் இருக்கின்ற இந்த கேர்டிஸ்தான் அமைப்புகள் இந்த தலைமையகங்களை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றது. பெருமளவான ஏவுகணைகளையும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் அது சேகரித்து வைத்திருக்கிறது. இப்போது அமெரிக்காவே கூறுகிறது, இப்ப எல்லா தளங்களையும் துல்லியமாக ஈரான் தாக்குகிறது என்றால் அதற்குரிய இந்த தொழில்நுட்ப மற்றதும் செய்மதி உதவிகளை யார் வழங்குகிறார்கள் என்று சீனா தான் அதனை வழங்குகிறது என்றதுதான் மிக முக்கியமானது. சீனாவும் ரஷ்யாவும் அதனை வழங்குகிறது என்று சொல்லி இப்ப நேற்று பாத்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய அரபு அமீரகம் UAE மீது பறந்த F-35 ரக விமானம் ஒரு 7700 என்ற அவசர சமிக்கையை அனுப்பியிருந்தது. அதற்கு பிறகு பாரசீக வளைகுடாவில் பறந்த KC-135 என்ற டேங்கர் விமானம் இந்த 7700 அவசர சமிக்கை அனுப்பியிருந்தது. இன்று சவுதி அரேபியா மீது பறந்து கொண்டிருந்த அமெரிக்கா விமானப்படையின் E-3B என்ற சென்ட்ரி விமானம் வந்து அவசர கோட்டை வந்து, அதாவது 7700 என்ற கோட்டை வந்து இந்த அப்காஸ் விமானம் அனுப்பியது. பல விடயங்கள் அங்கு இடம்பெறுகின்றன, ஆனால் பலவற்றை மறைக்கிறார்கள். இப்ப இன்று பைனான்சியல் டைம் கூறியிருக்கின்றது, ஜோர்டானில் இடம்பெற்ற தாக்குதலில் கிட்டத்தட்ட 100 பேர் காயமடைந்ததாகவும் அமெரிக்கா அதை அதில் 90% சிறு காயம் என்று கூறினாலும் 10 தடவைகள் இந்த மிகப்பெரிய இராணுவ சரக்கு விமானங்கள் காயமடைந்தவர்களை ஏற்றிக்கொண்டு ஜெர்மனிக்குத்தான் கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று 10 தடவைகள் அந்த விமானங்கள் ஜெர்மனியில் தரையிறங்கி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இப்போது அமெரிக்கா வந்து இப்ப அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானமான C-5M சூப்பர் கேலக்சி என்ற விமானம், அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் கார்கோ விமானம் என்று சொல்றது, மூலோபாய சரக்கு விமானம் என்றது, ஜெர்மனியிலிருந்து மத்திய கிழக்குக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அது 75 மீட்டர் நீளமான இந்த விமானம் வந்து 127 தொன் எடையுள்ள சாமான்களை கொண்டு செல்லக்கூடியது என்றும் 13,000 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்ப பெருமளவான இந்த விமானங்களை கொண்டு வந்தாலும் அல்லது அதற்குரிய நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டாலும் ஒரு தரைப்பட நடவடிக்கை என்பது, இப்ப நான் முதல் கூறியது போல குவைத் மீது ஈராக் சதாம் ஹுசேன் மேற்கொண்ட படை நடவடிக்கைக்கு எதிராக இவர்கள் எவ்வளவு ஆயுத பலத்தையும் படை பலத்தையும் பயன்படுத்தி இருந்தார்கள் 91ஆம். ஆனால் இப்ப இருக்கிற நிலைமையில் அவ்வளவத்தையும் இவர்கள் திரட்டினாலும் ஈரான் ஈராக்கை விட பல 10 மடங்கு பலமாக இப்போது இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் தரைப்படை நடவடிக்கை மிகவும் ஒரு மோசமான விளைவை கொடுக்கும் ஒன்று. ஆனால் அதற்கும் தயாராகத்தான் இப்போ நீங்கள் கூறியது போல ஈரான் வந்து தனது மக்களுக்கு பயிற்சிகளை கொடுத்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றது வளைகுடா நாடுகள், இஸ்ரேல் போன்ற நாடுகளும் கட்டாய பயிற்சிகளை கொடுத்தாலும், நான் இப்போது கூறியிருந்தேன், ஜெர்மனியிலும் பிரித்தானியாவிலும் இந்த கட்டாய பயிற்சி எவ்வளவு தூரத்துக்கு வேலை செய்ய போகிறது என்று சொல்லி. இப்ப இவ்வளவு தூரத்துக்கு மக்கள் அதில் இப்பொழுது பெருமளவில் அக்கறை காண்பிக்கவில்லை. நான் நினைக்கிறேன் பிரான்ஸ்ல இந்த கட்டாய பயிற்சி முன்னமே இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். உண்மைதானோ? சரி, இப்பொழுது நாங்கள் இந்த செங்கடலிலே 2 அதாவது சவுதி அரேபியானுடைய கப்பல்களை ஹவுதிகள் தாக்கி இருக்கிறார்கள். அதில் ஒரு கப்பலுக்கு பேர் என்சில்லியா, மற்றது லியா என்று சொல்லி முதலாக, அதாவது ஹவுதிஸ்கள் சவுதியினுடைய கப்பல்களை தாக்குவோம் அல்ல சவுதி துறைமுகனுக்கு வருகின்ற கப்பல்களை தாக்குவோம் என்று கூறியதன் பின்னர் தாக்கப்பட்ட முதலாவது தாக்கப்பட்ட 2 கப்பல்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்போ செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவது நாங்கள் முன்னரே பேசியிருந்தோம். எண்ணெய் வளங்கள் வழிகளை பாதிக்கும் என்பது மாத்திரமல்ல, இந்த மத்திய கிழக்கு குறிப்பாக சவுதி அரேபியா அல்லது இந்த செங்கடல் வழியாக சென்று வருகின்ற மற்ற போக்குவரத்து கப்பல்களுக்குமான ஒரு ஆபத்து சமிக்கை இது. அதாவது இந்த ஹவுதிகளினுடைய ஜெர்மன் இருக்கிறது வந்து சவுதி அரேபியாவிலிருந்து வெளியால செல்லுகின்ற கப்பல்களை தாக்குகின்ற இடத்தில் தான் இருக்கிறார்கள். அதுக்கு பின்னர் தான் சோமாலியா வருகிறது. ஆனால் இதே வழியால் தான் சென்று இந்த சுயஸ் கால்வாயாலையும் கப்பல்கள் செல்ல வேண்டும். ஆகவே இவர்களால் தாக்க முடியும் என்று சொன்னால் ஹவுதிகளால் சுயஸ் கால்வாய்க்குள்ளால் சென்று ஐரோப்பா செல்லக்கூடிய வெறும் எண்ணெய் கப்பல்கள் அல்ல, பொருட்களை ஏற்றி செல்லும் கப்பல்களோட பாதிக்கப்படக்கூடும் தானே. இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தாருங்கள். அதாவது சவுதி அரேபியாவின் கப்பல்கள் மற்றது சவுதி அரேபியாவின் துறைமுகத்துக்கு போகின்ற கப்பல்களுக்கு மீதான தடையை ஹவுதிகள், அதாவது அன்சரல்லா அமைப்பு அறிவித்திருந்தது. ஈரான் ஒவ்வொரு காயாக மெல்ல மெல்ல நகர்த்துகின்றது.
இவர்களை மெல்ல விட்டு பிடித்து இந்த போரை இழுத்து கொண்டு போவதன் ஊடாக இவர்கள் மீள முடியாத ஒரு பொறைக்குள் கொண்டு செல்வது போலதான் தெரிகின்றது. என்றால் முதல் போரில் இந்த அன்சருல்லா அமைப்பு பேசாமல் தான் இருந்தார்கள், அதை விட்டு பிடித்தார்கள், அந்த அந்த அதற்களால் போகின்ற எண்ணெய்களை விட்டு பிடித்தார்கள். இப்போது இரண்டாவது இதையும் இரண்டால் இந்த அமெரிக்காவின் கடல் முற்றுகை தோல்வி அடைந்ததுடன் முதலாவது வான்படையை அமெரிக்கா பயன்படுத்தியது, அது தோல்வியடைந்ததுடன் கடற்படைக்கு மாறியிருந்தது. கடற்படை முற்றுகை தோல்வியடைந்ததுடன் பேச்சுக்கு வந்தார்கள். அந்த கடற்படை முற்றுகையை தாங்கள் போடலாம் என்று யோசிக்கிற அதே சமயம் அடுத்த கடற்படை முற்றுகையை கொண்டு வந்திருந்தது ஈரான். அப்ப இதை முதலில் எல்லோரும் கூறினார்கள், ஏதோ ஒரு சுமார் சம்பிரதாய பூர்வமாக ஹவுதிஸ் வந்து அன்சருல்லா கூறி இருக்கிறது, தாக்க மாட்டார்கள் என்றுதான் யோசித்தார்கள். ஆனால் அவர்கள் நேற்று இந்த நீங்கள் கூறிய 2 சவுதி அரேபியாவின் கப்பல்களையும் தாக்கியது வந்து, அதை ஒரு ஆய்வாளர் என்னென்று கூறுகிறார் என்று சொன்னால், அவர்கள் எச்சரிக்கைக்காக அந்த கப்பல்களின் சுக்கான்களை, அதாவது சாதாரணமாக சும்மா சுடவில்லை, கப்பல்களை முற்றாக எரித்திருக்கிறார்கள். அது அந்த நீங்கள் காணொளிகளை பார்த்தீர்கள் தெரியும். கப்பல்கள் அப்படியே ஒரு கப்பல் முற்றாக தீயை பிடிச்சு எரிந்திருந்தது. அது எல்லாருக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருந்தது. அதாவது இந்த சவுதி அரேபியாவுக்கு அந்த உள்நாட்டு போரை தூண்டுகின்ற எண்ணமே இனிமேல் வரக்கூடாது என்றது. அதாவது இந்த இடத்திலே குறிப்பிடுவதற்கு மன்னிக்கவும், நான் நினைக்கிறேன் இந்த ஹோர்முஸ் நீரிணையில் சென்ற கப்பல்கள் மீது ஈரானுடைய தாக்குதல்கள் செயலிழப்பு தாக்குதலாக இருந்தன. என்ஜின் அறையில் மீது தாக்குதல் நடத்தி கப்பல்களை செயலிழக்க தவிர முழுமையான கப்பல்களை தாக்கி எண்ணெய்களை அழித்து எரிந்ததாக பெரிதாக இல்லை. கூறுங்கள். அப்படித்தானே? உண்மைதான். அதில் பெருமளவில் அவர்கள் அந்த டிசேபிள் பண்றது என்று சொல்லி கப்பல்களை செயலிழக்க செய்ய அமெரிக்காவும் அதைத்தான் செய்திருந்தது. ஆனால் இவர்கள் அப்படியே தீப்பற்றி எறிகிற அளவுக்கு ஒரு கப்பலை தாக்கி இருக்கிறார்கள். எல்லோரையும் ஒரு அச்சமூட்டுற நிலைமை. இன்று பாத்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், கடல் IMO என்ற கடல் அமைப்பாக இருக்கலாம், எல்லோரும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அன்சருல்லா அமைப்பை பொறுத்தவரையில் இந்த ஈரான் தான் அதை அவர்களுக்கு இயக்குகின்றது. ஏவுகணை தொழில்நுட்பமாக இருக்கலாம், அவர்களுக்குரிய சேட்டலைட் தொழில்நுட்பமாக இருக்கலாம். ஆனால் இன்று ட்ரம்ப் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அன்சருல்லா அமைப்பு தாங்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் இவ்வாறு தாக்குவார்கள் என்று சொல்லி, அவர்களுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்களே இதற்குள் வந்தார்கள் என்றும். ஆனால் அவர்கள் இனி தாக்கினால் அதை தான் ஈரானைத்தான் தாக்குவேன், ஏனென்றால் ஈரான் புராக்சியாகத்தான் அவர்கள் செயற்படுகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு 2 சீன கப்பல்கள், சூப்பர் டேங்கர்ஸ் 2 கப்பல்கள் அதே பாதையால் இந்த பப் அல் மண்டே பகுதி ஊடாக சவுதி அரேபியாவின் 2 சவுதி அரேபிய எண்ணெய்களை ஏற்றிக்கொண்டு அதுகள் சென்றிருக்கின்றன. அதை எல்லோரும் இந்த கொஸ்கோ என்ற ஷாப்பிங்கு சொந்தமான இந்த 2 கப்பல்கள் சென்றதை எல்லா செய்தி நிறுவனங்களும் போட்டிருக்கின்றன. அப்ப சீனாவுக்கு அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்ற போது சீனா அவர்களுக்கான ஆதரவு தளமாக இருக்கிறது என்றுதான் அவர்களுடைய கருத்து. இது தொடர்பாக இந்த ஆசியன் மாநாட்டில் கலந்து கொண்ட ரஷ்யா அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோ என்ன கூறினார் என்று சொன்னால், இந்த போரில் ஹூதிஸ் அமைப்பினர் வந்து இணைவது குறித்த தாக்கம் பற்றி ரூபியோ பேசுகையில் என்ன கூறினார் சொன்னால், முழு உலகுக்கும் இது ஒரு பிரச்சனை என்றும், ஹூதிஸ் அமைப்பு வந்து இதை நிறுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். மோதல் தொடங்கியதிலிருந்து அவர்கள் புத்திசாலித்தனமாக அதிலிருந்து விலகியே இருந்தார்கள். இதுவரையில் ஈரான் போரில் அவர்கள் ஈடுபடவில்லை. ஆனால் இப்போது சவுதி அரேபியாவையும் அதன் கப்பல்களையும் குறிவைப்பதன் மூலம் அவர்கள் இந்த போரில் சிக்கிக் கொண்டதாகவே தான் நினைப்பதாகவும், சீன கொடியை ஏந்திய சவுதி அரேபியாவின் கப்பல், சவுதியின் எண்ணெயில் ஏற்றிய கப்பல்கள் அந்த பாதை வழியாக செல்வதற்கு அவர்கள் அனுமதித்ததை தான் சில மணி நேரங்களுக்கு முன்னர் செய்திகளில் படித்ததாகவும், அது உண்மையில் ஒரு சீன கப்பல் தானா என்றது தனக்கு கேள்வி என்றும், அவர்கள் அந்த சீன கப்பல்களை தகர்க்காது விட்டால், அப்படி நடந்தால் அது ஒரு சீனாவுக்கு பிரச்சனையாக மாறும் என்றும், ஏனென்று சொன்னால் சீனா அவர்களுடன் கூட்டாக இருக்கிறது என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார். அப்ப ட்ரம்பும் இப்போது என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஹூதிஸ் அமைப்பினர் கப்பல்களை தாக்கினால் தாங்கள் ஈரானை தாக்குவோம். ஆனால் இவர்கள் தங்கள் மூலோபாய கையிருப்பு எண்ணெய்களை வெளியில் எடுத்து
வெவ்வேறு நாடுகளின் எண்ணெய், இப்ப ரஷ்யாவின் எண்ணெய்க்கான தடையை நீக்கி, ஈரான் எண்ணெய்க்கான தடையை நீக்கி, வெவ்வேறு குழாய் வழிகளால் கொண்டு வந்து ஏதோ மேனிப்புலேட் பண்ணி இந்த எண்ணெய் விலையை குறைத்தே வச்சு கொண்டிருந்தார்கள். ஆனால் நேற்றையான அந்த தாக்குதல், 2 கப்பல் மீதான தாக்குதலுடன் இன்றைக்கு $100 எட்டிவிட்டது. $100 எட்டியிருப்பதைத்தான் நான் அடுத்த கேள்வியாக கேட்க இருந்தேன். ஆமா. எண்ணெய். அப்ப இந்த நிலையில் இப்போது சென்ட்கோம் மத்திய கட்டளை மையம் அமெரிக்காவின் தெரிவித்திருக்கின்றது, தாங்கள் 12 கப்பல்களை திருப்பி விட்டிருப்பதாகவும், தாங்கள் கடல் முற்றுகை வேலை செய்வதாகவும். ஆனால் இப்போது வந்த செய்திகள் கூறுகிறது, ஈரான் எண்ணெயை ஏற்றிய ஒரு சூப்பர் டேங்கர் கப்பல் இந்த அமெரிக்காவின் கடல் முற்றுகையை உடைத்துக் கொண்டு ஓமான் கடல் வழியாக சென்றிருக்கிறது. என்றால் இவர்களுக்கு பயமாக இருக்கிறது, ஈரான் கப்பலை தாக்கினால் அவர்கள் உடனடியாக ஒரு கப்பலை தாக்குவார்கள். என்றால் அந்த ஹோர்முஸ்ல அடுக்கி நிக்குது கப்பல், எல்லா நாட்டின் கம்பெனி கப்பலும் நிக்குது. இப்ப நீங்கள் ஒன்றை தாக்கினா அவர்கள் தெரிஞ்செடுத்து ஒன்றை தாக்கி அழிப்பார்கள் என்றது அந்த ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதாவது அடி கொடுக்கிறபடியால் தான் இவர்கள் முந்தின மாதிரி கண்மூடித்தனமான குண்டு வீச்சுக்களையோ அதுகளையோ ஒன்று நடத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். சரி, அல்லது நாங்கள் இப்பொழுது ரஷ்யா உக்ரைன் பக்கம் திரும்புவோம். நேற்று மாறி மாறி ட்ரோன் தாக்குதல்கள் நிறைய நடைபெற்றிருக்கின்றன. நேற்று உக்ரைன் மட்டும் 400 ட்ரோன்களை ஏவியதாகவும் பல சேதங்கள் வந்ததாகவும் தகவல்கள் இருக்கின்றன. இப்பொழுது ரஷ்யா உக்ரைனின் போர் நிலைமை எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு ரஷ்ய விமானம் ஒன்றும் தற்செயலாக விழுந்ததா அல்ல தாக்குதல் விழுந்ததா என்று தெரியவில்லை. விழுந்ததாக தகவல் ஒன்றும் வருகின்றது. அதை பற்றின தகவல்களை வழங்குங்கள். உண்மைதான். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் வந்து மிக உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதான் ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறாங்கன்னு சொன்னால், ஈரான் அமெரிக்கா போரில் கவனம் சிதறி இருப்பதால் அதை பெருமளவில் அந்த போரை யாரும் கருத்தில் எடுக்கவில்லை. ஆனால் அங்க களமுனை வந்து மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்லியும், ரஷ்யாவின் பல இடங்களை உக்ரைன் ட்ரோன்கள் மூலம் தாக்குகின்ற அதே சமயம் ரஷ்யாவும் தனது ஏவுகணைகள் மற்றது இன்று கூட ஒடிசா பகுதிக்கு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ரஷ்யா ஏவியிருந்தது. கிட்டத்தட்ட பெருமளவான கப்பல்களை ரஷ்யா தாக்கி அளித்திருக்கின்றது உக்ரைன் கருங்கடல் பகுதி துறைமுகம் முற்றாக செயலிழந்து போயிருப்பதாகவும், தானியங்களை இப்ப உக்ரைன்ல இருந்துதான் பெருமளவான தானியங்கள் இப்ப சன்ஃபிளவர் சீட்ஸாக இருக்கலாம், சன்ஃபிளவர் ஆயில்களுக்கு தேவையானதா இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், பெருமளவு அதாவது அதை சொல்றது கிரெயின் பாஸ்கெட் என்று சொல்றது ரஷ்யாவை அவை ஒன்றையும் இனி ஏற்றுமதி செய்ய முடியாத நிலையில் இருப்பதாகவும், இன்று வந்து கருங்கடலில் வைத்து துருக்கியில சரக்கு கப்பலை கூட ஒரு ஆளில்லாத விமானம் மோதியதில் வந்து ஒரு பணியாளர் கொல்லப்பட்டார் என்றும் 2 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகின்றது. அதே சமயம் உக்ரைன் கருங்கடல் துறைமுகங்கள் வெறிச்சோடி இருப்பதாகவும், இது துறைமுகங்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் தொடர் தாக்குதல் காரணமாக எந்த கப்பலும் இப்போது அங்கு இல்லை என்றும், இது தானிய ஏற்றுமதியை 1/3 பகுதியை முற்றாக முடக்கி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அது வந்து ஊடகத்தில உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தலாம் என்று. அதே சமயம் உக்ரைன் வந்து ஆட்களை சேர்க்கின்ற அதாவது இந்த படையினருக்கு கட்டாயமாக ஆட்களை பிடித்துக் கொண்டு போகிறார்கள். வீதிகளில் திரிபவர்கள் முந்தைய உங்களுக்கு தெரியும் 1989களில் அந்த TNAக்கு வந்து பிடித்துக் கொண்டு போன மாதிரி தான் நீங்கள் அங்க வீடியோல பார்க்கலாம். தூக்கி ஏற்றி கொண்டு போறாங்க. சில இடத்துல மக்கள் திரண்டு அடித்து கலைக்கிறார்கள் வந்து அப்படி பிடித்துக் கொண்டு போறவர்களை. அவ்வாறு அதாவது இப்போது படையினரை சேர்ப்பதில் மிக கடுமையான நிலைமை கடுமையான பிரச்சனை இருப்பதாகவும், மக்கள் பெருமளவில் தப்பி ஓடி வருவதாகவும், ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இப்போது அந்த படையினரில் இணைந்து சேவையாற்றக்கூடிய வயதுள்ளவர்களுக்கு தாங்கள் திருப்பி அனுப்ப போவதாகவும், உக்ரைனுக்கு அவர்களுக்கு தங்குமிட வசதிகளை கொடுக்க போவதில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். இதனிடையே இன்றைக்கு அந்த ரஷ்யாவின் Su-57 என்றது வந்து 5வது தலைமுறை விமானம், ரஷ்யாவின் அமெரிக்காவின் F-35 5ஆம் தலைமுறை விமானம், அதே போல ரஷ்யாவின் அது இன்று வந்து மாஸ்கோவுக்கு அருகில் வந்து வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது. விமானம் முற்றாக அழிந்து விட்டது. ஆனால் பைலட் விமானிகள் வந்து பாராசூட் மூலம் தப்பி இருக்கிறார்கள். இதுதான் ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை விமானம் முதலாக விழுந்தது. ஆனால் இயந்திர கோளாறு பயிற்சியின் போது விழுந்தது என்றார்கள். அதுக்கு பிறகு இது என்னென்று சொல்லவில்லை. அமெரிக்காவின் F-35 ரக விமானங்களும் பல வீழ்ந்திருக்கின்றன பயிற்சிகளின் போது. சில சமயங்களில் பயிற்சி ஒழுங்குவதாக இருக்கலாம், இல்லை சில சமயங்களில் ட்ரோன்களால் தாக்கப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் இப்ப
தொடர்ச்சியாக போர் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் அங்கு என்ன நடக்கிறது என்பது மிகவும் ஒரு அதை கண்டறிவது மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். இருதரப்பும் முக்கியமான கேள்வி என்னவென்றால், அதாவது உக்ரைன்லே நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் உக்ரைன் நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் பதவி நீக்கப்பட்டிருந்தார். நேற்று முன்தினம் என்று நினைக்கிறேன் அவர்களுடைய இராணுவ தளபதி சிரஸ்கி என்பவரையும் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் ராணுவம் அல்லது அதாவது பாதுகாப்பு தரப்பு பதவி நீக்கப்படுவதால் ராணுவம் சண்டை பிடிக்க மறுக்கிறதா, அதுக்காக தான் நாட்களை மாற்றுகிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதை பற்றி கொஞ்சம் தகவல் வழங்குங்கள். என்னென்று சொன்னால் இப்ப அவர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலை. எந்த நேரமும் இராணுவ புரட்சியை ஏற்படுத்தலாம். ஏனென்றால் ரஷ்யாவும் பெருமளவில் ஊடுருவி விட்டார்கள் உக்ரைன் படையினருக்குள்ளும் இராணுவத்துக்குள்ளும். எனவேதான் அடிக்கடி இப்ப உங்களுக்கு தெரியும் சலன்ஸ்கி என்றவர் தான் முதல் இருந்தவர் முப்படைகளின் தளபதியா. அவருக்கும் செலன்ஸ்கிக்குமே ஏற்பட்ட முறுகல் காரணமாக பிறகு அவரை நேட்டோ அமைப்புகள் வெளியில் கொண்டு வந்து பிரித்தானியாவுக்கான தூதுவராக அவர் இப்போது இங்குதான் இருக்கின்றார். அப்ப காலங்காலமாக அவர்கள் ஒருவரையும் நம்ப முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. என்றால் ஆட்சியை கைப்பற்றி விடுவார்கள், சுட்டு விடுவார்கள் என்ற ஒரு பிரச்சனை. எனவேதான் பாதுகாப்பு அமைச்சரை மாற்றினார்கள், இராணுவ தளபதியை மாற்றினார்கள், பிரதமரை மாற்றினார்கள் என்று, அதுக்கு பிறகு மக்கள் போராடினார்கள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன் இப்போது ஜேடி வேன்ஸுக்கும் அதே ஒரு பிரச்சனை. என்னென்று சொன்னால் ஜேடி வேன்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இப்போது அவர் வெளிப்படையாக பேசுவதுண்டு. இப்போது ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது என்று சொன்னால் ஜேடி வேன்ஸின் பாதுகாப்பு பிரிவில் இருக்கின்ற ரகசிய முகவர்கள் அவரின் பயணங்கள் தொடர்பாக தகவல்களை கசிய விடுவதாகவும், அவர் எங்கெங்கு செல்கிறார், அவரின் மகனை மரைன் கோப்ஸின் உலங்கு வானூர்தியில் கோல்ஃப் பயிற்சிக்கு அழைத்து சென்ற தகவலை கூட வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும், வேன்ஸின் திட்டமிட்ட பயணங்களில் தொடர்பான அத்தனை தகவல்களும் எல்லா ஊடகங்களுக்கும் வெளிவருகிறது என்றும், இப்ப கட்டார் பரிசளித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் விமானம் தொடர்பான செய்திகளை வெளியிட்ட 4 நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் நிருபர்கள் மீது இப்போது வழக்கு போடப்பட்டிருப்பதாக, இந்த தகவல் என்னென்று உங்களுக்கு வந்தது என்று அவர்கள் கேட்கிறார்கள். அமெரிக்கா கூறுகிறது தகவல்களை கசிய விடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போது என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் சொல்றார்கள் என்னென்றால், தங்களை பாதுகாக்க வேண்டியவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே இந்த கசிவுகளை வெளியிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது, ரகசிய தகவல்களை. அதாவது உங்கள் சொந்த பாதுகாப்பு படையினரே தகவல் தரும் மூலமாக சோர்ஸாக இருக்கும் போது நீங்கள் யாரை உண்மையில் நம்பலாம் என்று உங்களையே கேட்க தொடங்க வேண்டும் என்று இந்த பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது. இப்ப இதே ஒரு நிலைமைதான் இப்போது உக்ரைனிலும் இருக்கின்றது. அவர் என்னென்று சொன்னால் இந்த உளவுத்துறையினர், மற்றது சைபர் அட்டாக், மற்றது ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஊடுருவது என்று சொல்லி பல இடங்களில் இப்ப இரட்டை முகவர்களாக பலர் ஊடுருவி இருப்பது உக்ரைனிலும் அதே ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கு. நல்லது. இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் கூறியது போலதான் இந்த சேனலை நீங்கள் இந்த தகவல்கள் பலரை பெருமளவானவர்களை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஏறியவர்களுக்கும் பகிர்ந்தால் அது எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.